தெலுங்கு நாட்டுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப தெலுங்கு நாட்டுக்கு வடுகு நாடு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, ஆந்திர நாடுன்னு ஒரு பேர் இருக்கு. தெலுங்கு அப்படிங்கிறது வந்து தெலுங்கராலே இடப்பட்டது. வடுகுங்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து குறிப்பிட்ட பெயர். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வடக்குல அந்த நாடு இருந்ததுனால வடுகு நாடு, வடக்கு நாடு, வடுகு நாடு அப்படின்னு தமிழர்கள் கூப்பிட்டாங்க. ஆந்திரம் அப்படிங்கிறது வந்து ஆயரால் இடப்பட்ட பெயர். தெலுங்கு அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த காலத்துல என்ன பேர் இருந்திருக்கு அப்படின்னா திரிலிங்கம் அப்படின்னு பேர் இருந்திருக்கு. திரிலிங்கம். இது முதல்ல நாட்டு பேரா தான் இருந்திருக்கு. அப்போ வந்து மொழி வந்து கொச்சை தமிழ் தான் வழங்கிட்டு இருந்திருக்கு அந்த காலத்துல. ஆக நாட்டு பேர் தான் திரிலிங்கம் அப்படிங்கிறது, மொழியோட பேர் இல்லை. அது பிற்காலத்துல வந்து அது மொழியோட பேரா மாறி இருக்கு. ஆந்திரம்ங்கிறது அதே மாதிரி தான். திரிப்ளித்தோன் அப்படின்ற ஒரு கங்கை கரை நாட்டை வந்து டாலமி அப்படிங்கிற சரித்திர ஆசிரியர் குறிப்பிடுறார். அதாவது ஆதியில ஆந்திரம் வந்து கங்கை சமவெளியில இருக்கிற நாடா இருந்திருக்கு. பிற்காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து கீழ்ப்பகுதிக்கு வந்திருக்கு. ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா விஜயநகர காலத்துல பாமினி சுல்தான்கள்லாம் பாதிக்கப்பட்டு அவங்க தெற்கு நோக்கி வந்து தமிழ்நாடுலாம் நிரம்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும். அதே மாதிரி தான் அந்த காலத்துல கங்கை கரை நாட்டில் இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கி ஆரியர்கள்ட்ட தோத்துருப்பாவில் பின்வாங்கி இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. மெட்ரோ கலிங்கம், அதாவது 3 கலிங்கம் அப்படின்ட்டு ஒரு இந்திய நாட்டை வந்து பிளினி அப்படின்ற சத்திர ஆசிரியர் குறிப்பிட்டாரு. ஒரு பண்டைய இந்திய அரசு மரபினர் வந்து திரிகலிங்க தலைவர் அப்படின்ற பட்டத்தை சூட்டி கொண்டுதா ஒரு கல்வெட்டு. புராணங்கள், செப்பு பட்டயங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா திரிகலிங்கம் அப்படின்ற பெயர் வந்து ஆங்காங்க காணப்படுதுங்க. பிளினி வேற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. கலிங்கம் அப்படிங்கிறது வந்து கலிங்கம், மக்கோ கலிங்கே, கங்கரி தேசி கலிங்கே அப்படின்னு 3 பிரிவா இருந்ததா சொல்றாரு. அதாவது கலிங்கம் வந்து கலிங்கம், மக்கோ கலிங்கம், கங்கை தேச கலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாடா இருந்ததா பிளினின்ற சரித்திர ஆசிரியர் குறிப்பிட்டார். அதாவது பண்டைய தெலுங்கு நாடு கலிங்கம் அப்படிங்கிறது ஒரு பொது பேரோட இருந்திருக்கு. அது வந்து 3 பிரிவா 3 நாடா இருந்திருக்கு. அந்த 3 நாட்டுக்கு பேர் தான் திரிகலிங்கம், 3 கலிங்கம் அப்படின்னு இருக்கு. அந்த திரிகலிங்கம் அப்படின்ற பேரு வழுவி பிற்காலத்தில் திரிலிங்கம் அப்படின்னு வந்திருக்கு. இந்த திரிலிங்கம் அப்படிங்கிற பேர் தான் அப்புறம் தெலுங்கம் அப்படின்ற மாதிரி திரிலிங்கம், தெலுங்கு அப்படின்ற மாதிரி மாறி வந்திருக்கு. ஆக தெலுங்கு அப்படின்ற மொழியும் தெலுங்கு நாடு என்ற இது வந்து திரிகலிங்கம் அப்படின்ற பேர்லேருந்து வந்திருக்கு. இந்த ஆந்திர நாட்டோட பழைய நிலப்பகுதி எதுனா கங்கை சமவெளி பகுதி. தமிழர்களுக்கும் கங்கை சமவெளி பகுதியை அதுக்கு முற்காலத்தில் சொல்றத கவனிச்சிருக்கலாம். சரித்திரத்தை நல்லா படிக்கிறவங்க தெரியும். சரி, இந்த பகுதிகள் எங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாவாணர் எழுதிய திராவிடத்தாய் அப்படின்ற நூல்லேருந்து நாம எடுத்திருக்கோம்.